மூன்றாவது நாளாக நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட்டம் தற்பொழுது கூடியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது தற்பொழுது விவாதம் தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் தற்பொழுது விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம் வகுத்து அதன் அடிப்படையில் தற்பொழுது மூன்றாவது நாள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஜீவபாரதி, இன்றைய நாள் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கு? விவரங்கள். 2025ஆம் ஆண்டினுடைய இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரானது பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ச்சியாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று 3வது நாள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடும் போது பல்வேறு விஷயங்களை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பிட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கும்பமேளாவில் நடைபெற்ற கூட்ட நெரிசல் தொடர்பான விஷயங்கள், அதில் மக்கள் பலரும் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலை, அந்த விஷயத்தை எழுப்பணும் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க. அதே போல வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கான அந்த கூட்டுக்குழுவினுடைய இந்த அறிக்கையானது இன்றைய தினம் மக்களவையில் தாக்கல் செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதன் மீதான விவாதம் அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாமே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பை தொடர்ந்து அது இன்றைய தினம் தாக்கல் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியும் இன்று காலை பார்க்க முடிஞ்சிருந்துச்சு. அதே போல இந்த பட்ஜெட் தொடர்பான விஷயங்கள், குடியரசுத் தலைவருடைய அந்த உரை மீதான நன்றி அறிவிப்புக்கு அந்த தீர்மானங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே இன்றைய தினம் விவாதிக்கப்படுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. தொடங்கியதன் தொடர்ச்சியாகவே அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மகா கும்பமேளாவில் நடைபெற்ற விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. அதே போல விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பு பிரச்சனைகள், பட்ஜெட்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்திருக்காங்க, அது தொடர்பான விஷயங்கள் எல்லாத்தையும் எழுப்ப எதிர்க்கட்சிகள் ஆயத்தமா இருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.